அன்பான நண்பர்களே, தோழர்களே, பொறுப்பற்ற அரசியலின் உச்சகட்டமே கரூர் நடந்த துயரம். இதை பற்றி நடிகர் விஜய் வருத்தமோ வருந்துகிறனோ என்று ஒரு வார்த்தை கூட பேசாமல், நான் இங்குதான் இருக்கேன், கைது செய்யுங்கள் என்று திசை திருப்பக்கூடிய பிஜேபி சங்கி கூட்டத்தினுடைய ஏவலாக மாறி குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு இருக்கிறோம். தமிழக இளைஞர்கள் புரிந்து கொள்ளும் இல்லை, இந்தியாவில் கூடிய அத்தனை பத்திரிகைகளும் விஜய் நடந்து கொண்ட விதம் சரியில்லை என்று மயில நினைச்சு பேப்பர்ல அடிச்சு விட்டுருக்கிறோம். இத கண்ணதாசன் சொன்ன மாதிரி, காதல் கதைகள் படிப்பதற்கென்றே வாலிபர் கூட்டம் வாங்குது, கதைகளை வருவதை மனசில் நினைச்சு ராத்திரி பகலா இயங்குது. அந்த கூட்டத்துக்கு பூராவும் எல்லா பத்திரிகை ஊடகங்களும் வந்திருக்குது. நாங்க சொன்னா பொய்ன்னு சொல்லுவேன், பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயார் சொல்லி பயனில்லை, மயில நினைச்சு பேப்பர்ல அடிச்சா மறுத்து பேச ஆள் இல்லை. ஆதாரபூர்வமாக எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக தமிழக மக்களுக்கு திராவிட கழகத்தினுடைய அருள்மொழி நிர்வாகி வழக்கறிஞர் அற்புதமாக ஒன்று சொன்னார். திரையுலகரும் நடிகர்களும் மக்களும் எப்படி இருக்கணும்னா கேரளாவை போல் இருக்கப்பட வேண்டும். அதே போல் சத்யராஜ் சொல்லும்போது, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்த நீ வருந்தி ஆகணும், நீ வருந்தல்ல என்று எச்சரிக்கை விட்டிருக்கிறார். அதே போல் சிலம்பரசன் சின்ன வயசு சொல்றான், நான் நடிக்கிறேன், விசில் அடிக்கிறீங்க பார்க்குறீங்க, அதோடு விட்டுறீங்க, ஆட்டு மத்த மாதிரி எவன் கூட போகாதீங்கன்னு எச்சரிக்கை. இயக்குனர் செல்வராஜ் சொல்லுகிற போது ஒன்று சொன்னார், எப்படி கேரளா நடிகர்கள் இருக்கிறார்கள் அம்மூட்டியை பற்றி சொல்கிற போது, அவர்கள் சேர அவரே எடுத்து போட்டுக்குவாங்க, அவங்க வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்துவாங்க, 25 லட்சம் வாங்கினா அதான் அதோட அவங்க முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே தாந்தொண்டித்தனமாக நடக்கிறார்கள். இவர்கள் இந்த மோகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு ஏவலாக மாறி RSS சங்கிகளுக்கு துணை போய் கருப்பு பணத்தை பிளாக் டிக்கெட் விற்கிற பயர்கள் பெரும்பாலும் பிளாக் டிக்கெட் விற்கிறவர். என்னுடைய 79 வருஷத்துல நான் MJ சிவாஜி ரசிகராக அப்படி பல வருஷம் இருந்திருக்கிறேன். விசிலடிச்சான் கொட்டன்ல, நடிப்பை பார்த்து பாராட்டியவர்கள். நீ ஒரு தடவை சொன்னா நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி சம்பவத்துக்கு வருத்தம் கூட தெரிவிக்காமல் அரசியல் சேலஞ்சு பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி கைது செய்து போ அப்படின்ட்டு